ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். நாளையிலிருந்து, அதாவது ஆகஸ்ட் 1 2025 இருந்து யூபிஐல புதுசான ஒரு மாற்றங்கள் 3-4 விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் பிரீஃபாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விஷுவலான வீடியோவில் உங்கள் அனைவரும் சந்திக்கையில் ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்னும் வரலும் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சம்மந்தமான அப்டேட் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ முழுமையாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ அது என்ன 3 அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஐ டிரான்சாக்ஷன், அதாவது யூபிஐ ஆப்ஸ் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபோன்பே, இல்லை கூகுள் பே, பேடிஎம் அப்ளிகேஷன், இதெல்லாம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நம்ம பேமெண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் வேணாலும் நம்மளோட பேங்க் பேலன்ஸ் ஃபோன்பேலையோ இல்லை ஜிபேலையோ செக் பண்ணிக்க முடியும். இனிமேல் ஆகஸ்ட் 1 ஒரு நாளைக்கு 50 டைம் மட்டும்தான் உங்களோட பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறது செக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் நம்ம ஒருத்தருக்கு பேமெண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் நம்மளோட அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம மெசேஜ்ல நம்ம பேங்க் நமக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மொபைல் அப்ளிகேஷன் யூபிஐ அப்ளிகேஷனில் ஒரு நாளைக்கு எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வேணாலும் ஆட் பண்ணலாம், அதை டெலீட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் பேடிஎம்லையும் சரி, நம்ம டெலீட் பண்ணிக்கலாம், மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இனிமேல் 25 டைம் மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஆட் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஆட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் மறுபடியும் லிங்க் பண்ணணும் அப்படின்னா ஆஃப்டர் 24 hours கழிச்சு தான் பண்ண முடியும். அதாவது ஓடிடி, நம்ம ஆட்டோ டெபிட்ல நிறைய செட் பண்ணி வச்சிருப்போம். ஒரு இஎம்ஐ மறந்துடுவோம், இல்லை ஏதாவது ரீசார்ஜ் பண்றதுக்கு மறந்துடுவோம், இல்லை வேற ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருப்போம். அது ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகிட்டே இருக்கும். இனிமேல் அந்த மாதிரி ஆட்டோ டெபிட்டுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் செட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 10 to 1, 10 AM to 1 PM வரலும், அதுக்கப்புறம் 5 to 9:30 PM வரலும், இந்த இடைப்பட்ட கேப்ல மட்டும்தான் அந்த ஆட்டோ டெபிட் நடக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த டைம்ல ஆட்டோ டெபிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஒரு 11 AM அந்த மாதிரிலாம் ஆட்டோ டெபிட் பண்ண முடியாத போச்சு, சப்ஸ்கிரிப்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா நம்ம மேனுவலா தான் பண்ணி ஆகணும். இதெல்லாம் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட சர்வர் ரொம்பவே ஸ்லோவா இருக்கு. யூபிஐயோட யூசர்ஸ் ரொம்பவே நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வராங்க. இதனால நிறைய ட்ரபிள் ஆகுது, ரொம்பவே ஃபெயிலியர் ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆகுது. அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொஞ்சமாக இந்த ஒரு சீக்வன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக இதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்று செட் பண்ணையில ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னா ரீட்ரெயின் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ப்ராசஸ் பண்ணி நமக்கு அதை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது. அதை ரீட்ரைவ் பண்ணுனா கஸ்டமர்ஸ்க்கு சரியான நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்களோட அப்ரூவோட தான் நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். நிறைய பேர் இந்த ஜிபேல இந்த ஒரு ப்ராப்ளத்தை நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்ஸ் லிங்க் ஆகிறதுக்கு டைம் ஆகிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் ரீட்ரைவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி பண்ணி ரீட்ரைவ் வந்துச்சு அப்படின்னா நீங்க கஸ்டமருக்கு இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் எதுக்குன்னா, இந்த சர்வர் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, நிறைய பேமெண்ட் டிலே ஆகுது, நிறைய பேருக்கு பேமெண்ட் சரியா போய் ரிசீவ் ஆக மாட்டேங்குது, நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா யூபிஐ அப்ளிகேஷனும் நாளையிலிருந்து ஆகஸ்ட் 1 இதை கட்டாயமா நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்பிசிஐ, அதாவது யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்க்கு அறிவுறுத்தியிருக்காங்க. இதுதான் இந்த ஒரு சின்ன ஒரு அப்டேட். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்ஷனோட அப்டேட்டை அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் ஃபர்தராக எந்த ஒரு ட்ரபிளும் இல்லாத உங்களோட டிரான்சாக்ஷனை கண்டினியூ பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இனிமேல் தொடர்ந்து பேங்கிங் ஃபினான்ஷியல் சம்மந்தமான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களோட அன்பும் ஆதரவும் நம்மளோட சேனலுக்கு எப்பவும் தேவை. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்தி. அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். நன்றி, பை பை, டேக் கேர்.